லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார் இன்னைக்கு வர முடியாது சார். என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்க சார். மாப்ள எவ்வளவு வேலை இருக்கு? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அவங்களாம் வர நேரம் ஆயிடுச்சு மாப்ள. ஏன் மாப்ள ஒண்ணுமே ஏற்பாடு பண்ணல? அவங்களாம் வந்துகிட்டு இருக்காங்கல்ல, எடுத்து வச்சிரறோம். அதெல்லாம் சரி பண்ணுங்க போங்க. சரி மாமா. பாருங்க அம்மா இன்னும் நீ ரெடி ஆகலையாம்மா? அவங்களாம் வர நேரம் ஆயிடுச்சுமா. போய் வாசல்ல போய் வராங்களா பாரு. மாமா மணி 11 போகுது மாமா. டேய் ஆனா ஆயிட்டு போகுது. இப்ப அதுக்கு என்ன? இப்ப மாமா மாமா எல்லாம் தெரிஞ்சிருந்தா தெரியாத மாதிரி பேசுறீங்க. ரவி அதை கொடு. அத்தை எனக்கு 11 மணி இருந்தா கெடு வச்சிருக்காங்க. சரி வச்சா என்ன? நான் மாமா சரி மாமா 11 மணிக்கு மலர பொண்ணு பார்க்க மாப்பா வீட்ல இருந்து வந்துனுக்குறாங்க மாமா. டேய் வரட்டும்டா. வீட்டுல வயசு பொண்ணு இருந்தா 4 பேர் வந்து பார்க்க தானே செய்வாங்க. மாமா அது பொண்ணு இல்ல மாமா, என் பொண்டாட்டி. இத பாரு, அவங்க டிராமா போடட்டும். நான் அதுக்கு கவுண்டர் கொடுக்க அதை விட பெருசா ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். மாமா ஏதோ சொதப்பிடாம பாத்துக்க மாமா. டேய் இத பாரு, உன் ஃபீல்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு எப்பவும் போல நார்மலா இரு. மா பாத்தீங்களா, நீங்க 11 மணி வரைக்கும் டைம் கொடுத்தீங்க. கொஞ்சமாவது அசறாங்களான்னு பாத்தீங்களா? அவனே வர்றன்னு சொன்னாலும் அப்பாதான் அவனை கட்டியா புடிச்சு வச்சிருக்காப்ல. நீங்க வேணா பாருங்க, அவனை லேஸ்ல விட மாட்டார். சம்பந்தியம்மா ஒன்னும் கவலைப்படாதீங்க, வேற வழியே கிடையாது. இன்னைக்கு 2ல 1 பாத்துருவோம். அடா பார்சத்தை கேக்குது மாப்ள, அவங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க. ஐயோ மாமா வந்துட்டாங்க மாமா, டேய், வந்துட்டாங்க டேய். மாமா. அண்ணே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. ஓ வந்துட்டாங்களா? இதோ நானும் வரேன். ஐயோ மாமா வந்துட்டாங்க மாமா. இந்த பாரு எல்லாத்தையும் ரெடி பண்ணி. பதறாதடா. வணக்கம் வணக்கம் வாங்க 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 வாங்க. வாங்க 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 உள்ள வாங்க 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 உள்ள வாங்க. அதோ அவங்க தான் பொண்ணோட அம்மா. வணக்கம்மா. வணக்கம். இவரு மூத்த அண்ணன் ராஜா. வணக்கங்க. வணக்கம். இவரு சின்ன அண்ணன் ரவி. வணக்கம். வணக்கம். நான் வந்து இவங்களுக்கு சம்மந்தி. வணக்கம். இது என் பொண்ணு உமா, ரவியோட மனைவி. நான் பொண்ணோட அப்பா, இவன் பொண்ணோட புருஷன். அவரு அப்படிதான் ஏதாவது காமெடி பண்ணிட்டே இருப்பாரு. நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்க. ஏண்டா நான் பொண்ணோட அப்பா, இவன் பொண்ணோட புருஷங்கிறதுல ஏண்டா இதுல அப்படி என்னடா காமெடி இருக்கு? டேய் இது சீரியஸ்டா. நான் சொன்னது நீங்க கேட்கவே இல்லைல்ல. நீங்க எதுவும் பேச வேண்டாம், அமைதியா இருந்தாலே போதும். சரிம்மா சரிம்மா, நான் அமைதியாவே இருந்துக்கிறேன். சரி சரி, பொண்ணை வர சொல்லுங்க. உமா அத்தை, நீ போய் மலர் கிட்ட காஃபியை கொடுத்து கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. காஃபி எடுத்துட்டு வரேன். இவதான் என் தங்கச்சி மலர். வணக்கம் மாமா. மலர் எல்லாருக்கும் கொடு. இந்தா.
மாமா பக்கத்துல இருக்க சொல்லலாம் இந்த மாதிரி எனக்கு ஃபீலே ஆகல மாமா. இப்போ தள்ளி போக சொல்ல ரொம்ப ஃபீல் ஆகுது மாமா. டேய் மடையா, டேய் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 2 கோட்டிங் மேக்கப் போட்டு இதுக்காக உன்னை உசுப்பேத்துறாங்கடா. கண்ட்ரோல். பொண்ணு என்ன படிச்சிருக்கு? டிகிரி முடிச்சிட்டு இப்போ வக்கீலுக்கு 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, மாப்பிள்ளை என்ன பண்றாரு? நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடில ஒர்க் பண்றேன். வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஆஃபர்லாம் வந்திருக்கு. ஆஹா, கல்யாணத்தை முடிச்சிட்டு கையோட பொண்ணை அழைச்சிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவான். ஓ, பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? அதெல்லாம் சூப்பரா சமைப்பாங்க. இந்த ஆட்டுக்கால் பாயாவும் இந்த நெஞ்செலும்பு குழம்பு வச்சா சும்மா அப்படி இருக்கும். என்ன அது கையால ஒரு வருஷம் நான் சாப்பிட்டேங்கனால சொல்றேன். ரொம்ப அருமையான பொண்ணுங்க. இங்க பாருங்க, எல்லா விவரத்தையும் சொல்லிதான் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் வர சொல்லியிருக்கோம். நீங்க குறுக்க பூந்த ஆட்டத்தை கலைக்கணும்னு நினைச்சீங்க, அது நடக்கவே நடக்காது. டேய் நாங்க எதுக்குப்பா ஆட்டத்தை கலைக்க போறோம்? பொண்ணை பத்தி நல்ல விதமா தானே சொல்றோம். ஆமா, இந்த பொண்ணு சும்மா அம்சமா டான்ஸ் ஆடும். அது இந்த ரஞ்சிதமே பாட்டுக்கு ஆடவும் பாருங்க. ஐயோ பாத்துக்கினே இருக்கலாம். பையனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் எங்க எல்லாருக்குமே பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சொல்லிட்டா மேற்கொண்டு பேசி முடிச்சிடலாம். மாமா பேசுமா சின்ன மாமா. டேய் இருடா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். பொண்ணுகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. சொல்லுமா, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? மலர் கேக்குறாங்கல்ல, சொல்லு மலர். வாயை திறந்து பளிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. மலர் சொல்லுமா. பிடிச்சிருக்கு. அம்மா, வெளிநாடு போறதுக்கெல்லாம் உனக்கு சம்மதம் தானே? எனக்கு ஏற்கனவே இங்க இருக்கிறதுல பிரச்சனை இருக்கு. ஃபாரின் போறதுல எனக்கு முழு சம்மதம் தான். அப்புறம் என்ன, வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே மத்த விஷயத்தெல்லாம் பேசி நிச்சயமும் பண்ணிடுவோம். சந்தோஷங்க. அப்ப பூ வச்சிடலாங்களா? தாராளமா செய்யுங்க. சரிங்க. வாங்கிக்கோங்க. வாமா இங்க. வரோங்க. போயிட்டு வாங்க. அப்ப நாங்க வரோம். வரேங்க. வரோங்க. போயிட்டு வாங்க. நீங்க இப்படியே இருக்க வேண்டியதுதான். நீங்க ஏற்கனவே பொண்டாட்டி இல்லாம ஒண்டிக்கட்டையா இருக்கீங்க. இப்ப அவனையும் ஒண்டிக்கட்டையாக்க போறீங்க, அதானே? பாண்டி, அவ்வளவுதான்டா, உன் சாப்டர் முடிஞ்சு. ஏற்கனவே நீ கையெழுத்து போட்டு கொடுத்திய டிவோர்ஸ் பேப்பர் பத்திரமா இருக்கு. நல்ல வக்கீலா ஒருத்தரை பார்த்து
தக்கல்ல கேஸ போட்டு ஒரே வாரத்துல கேஸ முடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். மலரு, பாத்தியா மலரு, நாம ஏதோ காமெடி பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீயே அவங்கிட்ட சொல்லிடு. நான் தான் வேண்டான்னு இவன் கட்டின தாலியை தூக்கி போட்டு போனேன்ல, அப்புறம் இவன் கிட்ட பேச என்னென்ன இருக்கு? விடு. கடைசி வரைக்கும் தனியா இருக்க வேண்டியதான். ஏமாப்ல வெட்டி பசங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நமக்கு கல்யாண வேலை எவ்வளவு பாக்கி இருக்கு, அதை போய் பாப்பீங்களா? அம்மா நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுமா, போமா. அவ்வளவுதானே, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சா? டேய் இருடா, இனிமே தாண்டா இந்த காளியோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. என்ன மாமா சொல்றீங்க? புரியலையே. அக்கடை சூடு. வாங்க வாங்க வணக்கம் வாங்க 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 வாங்க. பாண்டி சேர் எடுத்து போடுறேன். ஆமா பாண்டிய மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. மாமா பொண்ணா? என்னங்க மாமா? ஆமாண்டா பாண்டி. இவனுங்க என்னமோ உன்னை பார்த்து ஒண்டி கட்டன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நான் இருக்கும்போது உன்னை அப்படி விட்டுருவனாடா. இந்த பாருடா, உனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. மாமா தெய்வம் மாமா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. பாண்டி இவங்களுக்கெல்லாம் போய் டீ எடுத்துட்டு வா. மாமா வாடா 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 வா. எல்லாரும் கொடு. டேய் அதான்டா பொண்ணு, நல்லா பாத்துக்கோ. சரி மாமா. டேய் பாண்டி. மாமா பொண்ணு எப்படி, நல்லா இருக்கா? மாமா என் பொண்ணோட அழகா இருக்காடா. எத்து போல் இல்லாம நல்லா பொல்ல பொல்லன்னு அழகா இருக்கு மாமா. மா ஒண்ணும் இல்லம்மா, அவர் நம்மளை கலாய்க்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அமைதியா இருங்கம்மா. மாமா உட்காருங்க. அண்ணே என்னென்ன இதெல்லாம்? நீ கொஞ்சம் அமைதியா இரு, டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். இவன் தான் மாப்பிள்ள, பேர் பாண்டி. வணக்கம்ப்பா. நான் மாப்பிள்ளையோட மாமா. அதோ அங்க ஒரு பெரிய பொட்டு வச்சு நிக்கிறாங்கல்ல, அது மாப்பிள்ளையோட அத்தை. வணக்கம்மா. அதோ என் சின்ன பையன், அவன் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கான். வணக்கம்ப்பா. அதோ பக்கத்துல நிக்கிறான்ல, அவன் என் பெரிய பையன். வணக்கம். இவர் எனக்கு தெரியுமேங்க. எப்படி? பேப்பர்ல இவரோட போட்டோ வந்துச்சு. அதோ அது என் சின்ன மருமக. வணக்கம். ஐயோ மாமா எப்படி வந்துறாங்க பாத்தீங்களா? வெரி நைஸ் யங் ஃபேமிலி மாமா. அதோ அங்க பாருங்க, உங்களுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி ஒருத்தர் நிக்கிறாருல, அவரு நம்ம சம்பந்தி. அவருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுருங்க. வணக்கம். வணக்கம். அம்மா என்ன படிச்சிருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஐடில வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
டேய் பாண்டி மாமா கேட்டியா? கேட்டுச்சு மாமா, நல்லா கேட்டுச்சு. அட 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 என்ன பொருத்தம், என்ன பொருத்தம். இன்னும் 6 மாசத்துல ஃபாரின் போயிடுவேன். அட 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 அட. ஐயோ. டேய் பாண்டி, நீங்க ஃபாரின்ல கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கலாம்டா. ஏங்க யாரோ கூப்பிட்டாங்கன்னு நீங்க பாட்டுக்கு குடும்பமா கிளம்பி வந்துட்டீங்களே. பொண்ணு இன்ஜினியரிங் வர படிக்க வச்சிருக்கீங்கல்ல, மாப்பிள்ள என்ன படிச்சிருக்கான்னு கேட்டீங்களா இல்லையா? ஏங்க அவன் SSLC ஃபெயிலுங்க. எங்களுக்கு தெரியும் சார், ஏற்கனவே சார் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரா? சரிங்க, 10வது ஃபெயில் ஆயிட்டான் விட்டுருங்க. அவன் என்ன வேலை பார்க்கறான்னு தெரியுமா? ஏங்க அவன் கேவலம் ஒரு மெக்கானிக்ங்க சார். அதனால தான் சார் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். சார், எங்க அப்பா ஒரு மெக்கானிக் தான். சின்ன வயசுலயே ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாரு. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது எங்க அப்பா மாதிரி படிக்காத ஒரு மெக்கானிக்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதனாலதான் சார் பாண்டி மாமாக்கு ஓகே சொன்னேன். எப்படி? என்ன இது சரியான லூசு குடும்பமா இருக்குமோ? என் பொண்ணு மனசுக்குள்ள இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சப்பதான் இப்படி ஒரு பையன் இருக்கிறதே தெரிஞ்சது. உடனே சார் கிட்ட பேசி இந்த சம்பந்தத்தை முடிச்சுக்கலான்னு வந்தேன். ஏங்க இங்க இருக்கிற எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார்ல, இந்த புள்ளைய பத்தி சொன்னாரா? இந்த புள்ளைய மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலையே, ஏன்னு கேட்டிங்களா? மாமா மாமா ஏதோ பேசு மாமா. என்ன மாமா? மாமா பேசுங்க மாமா. நல்லா தெரியும் சார். மலர் என்ன? பாண்டி மாமாவோட முன்னாள் மனைவி மலருக்கா. வணக்கம்க்கா. அதையும் சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு சார். ஏம்மா பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கியே, கல்யாணம் ஆன ஒருத்தனையா திரும்ப கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற? சார், ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தருக்கு வாழ்க்கையோட நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். என்ன நல்லபடியா பார்த்து பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுவும் பாண்டி மாமாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. பொண்ணுக்கு எக்ஸ்ட்ரா கறி குழம்பு ஏதாவது திரும்பன்னு கேளுங்க. கறி குழம்பா? டேய் என்னடா சொல்ற? அதான் மாமா, அந்த படிப்பு தவிர எக்ஸ்ட்ரா ஒரு இருக்குமே, அதான் கேளுங்க. டேய் அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான். அதான். அம்மா உனக்கு ஆட தெரியுமாமா, பாட தெரியுமாமா, இல்ல வேற ஏதாவது தெரியுமாமா? நான் பிரமாதமா பாடுவேன். இந்த மாப்பிள்ளை பையன் ஆசைப்படுறான், ஒரு பாட்டு ஒண்ணு எடுத்து விடுமா? சேல 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 கட்டினா குரு குரு குருன்னு பாப்பாங்க, குட்டா குட்டா கவுனு போட்டா குறுக்க மறுக்கா பாப்பாங்க. சேல பிளவுஸோ சின்ன கவுனோ ட்ரெஸ்ல ஒன்னும் இல்லைங்க. ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையும் அலையும் ஆம்பளை புத்தி. சொல்றியா மாமா, சொல்றியா மாமா, சொல்றியா மாமா, சொல்றியா மாமா. மாப்பிள்ளைக்கு இது மாதிரி எதுனா ஆட தெரியுமா? அடடே என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? அவன் டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல அப்படியே சும்மா கலக்கி இருக்கானே. டேய் பாண்டி மாமா, அப்படியே ஒரு நல்ல ஒரு சாங்க போட்டு சும்மா கலக்கி கொடு பாப்போம்.
போதும் 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 வாடா வா. சரி சரி இந்தா. எப்படி நம்ம பையனோட ஆட்டம்? எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அட 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 அட. டேய் பாண்டி உனக்கு? மாமா எனக்கு பிடிச்சது மாமா, எனக்கு பிடிச்சது மாமா, ரொம்ப பிடிச்சது மாமா. ஓகே சொல்றேன் மாமா. ஏண்டா பாண்டி மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆப்போசிட் ஹவுஸ்ல வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு நிச்சயம் பண்ணிக்கலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா மாமா. நாமளும் அதே போல அன்னைக்கு வச்சுக்கலாமா? வேணாம். சூப்பர், வேணான்னு சொல்லிருச்சு. என்னங்க ஏன் பிரச்சனை? என்னம்மா? நான் கடைக்கு போய் எனக்கு ஒரு பொருள் பிடிச்சு போச்சுனா கையோட அதை வாங்கிட்டு தான் வருவேன். அதுக்கு என் பாண்டி மாமாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாலி கூட கையோட கொண்டு வந்திருக்கேன். இப்பவே கல்யாணம் பண்ணி என் பாண்டி மாமாவை கையோட கூட்டிட்டு போறேன்.